கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம். கோபாலகிருஷ்ணன் சார், இதுல நாங்க பிஜேபியை தவிர்த்து வேற யாரையுமே அரசியல்வாதி யாரையுமே கூப்பிடல. ஏன்னா இது அரசியல் கலப்பு இல்லாம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த பழைய காரு இப்போ ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள்ஸ்க்கு இப்போது எவ்வளவு டாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கிறதுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி வாங்குறாங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி வாங்குறாங்க. ரெண்டாவது, அரசாங்கம் இப்ப சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, வாங்கும்போது இருந்த விலைக்கும் இப்ப விற்கும் போது இருக்கக்கூடிய விலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாச தொகைக்கு மட்டுமே இந்த வரி வருங்கிறாங்க. இப்போ இவங்க இருக்கக்கூடிய இந்த ஓல்டு காருக்கான ஜிஎஸ்டி 18%. அப்படின்னா இது என்ன கணக்கு சார்? கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்களேன். இல்லை ஒன்று இந்த ஜிஎஸ்டியோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம கடந்த நிகழ்வுகள் கூட பேசியிருக்கோம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வரி அமைப்பு சட்டம், டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைத்து ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போகிறதுக்கான முக்கிய அம்சமாக தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டது. பல நாடுகளில் இருக்கு. இது நம்ம கடந்த காலங்களிலே பேசிட்டோம். பல நாடுகளில் 30 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு இது இந்த ஒற்றை வரி சிஸ்டம் அப்படிங்கிறது. அதை நம்ம இன்னும் நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு இங்க இருக்கக்கூடிய சூழலை வைத்து கொண்டு அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரோல் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் நடைமுறையில இருக்கு. அதனால இப்ப புதிய செக்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 வீலர் இந்த செகண்ட் ஹேண்ட் செக்மெண்ட் அப்படிங்கிறது நாட்டில் ஒரு மிக அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கு. அதாவது நியூ கார்ஸ் வாங்குவது மட்டும் இல்லாம இப்ப அந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண 2 வீலர் மட்டும் இல்லாம உயர் ரக பென்ஸ் போன்ற உயர் ரக கார்களும் இப்ப இந்த ரொம்ப எளிதாக சகஜமாக இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல புழங்கி கொண்டிருக்கு. ஸோ அதனால இது போன்ற புதிய துறைகள்லாம் வரும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய சைஸ் ஆகும்பொழுது இதெல்லாமே ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். அதாவது இது ஒரு சிறிய வெஹிக்கிளாக இருந்தாலும் அதுவும் ஒரு பொருளாதார ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக தான் பார்க்கப்படும். அதுவும் இந்த வரி வளையத்துக்குள்ள கொண்டு வருவது அப்படிங்கிறது. இப்ப அந்த பாப்கார்ன் விஷயம்லாம் பார்த்தோம், அதெல்லாம் முன்னாடியே இருந்திருக்கும், வரி இல்லாம இருந்திருக்காது. அப்ப சேல்ஸ் டாக்ஸ்ன்னு இருந்திருக்கும், இப்ப அது ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. அது வெவ்வேறு ஸ்லாப்ஸ்ல இருக்கு. முன்னாடி ஒரு ஸ்லாப்ல இருந்திருக்கும், ஒரு சேல்ஸ் டாக்ஸாக இருந்திருக்கும். ஸோ எசென்ஷியல் ஐட்டம்ஸ் தவிர்த்து இப்ப இது போன்ற கண்டிப்பாக இந்த பாப்கார்ன் போன்ற விஷயங்கள்லாம் நான் எசென்ஷியல் தான். அது ஒரு அத்தியாவசிய பொருளாக நம்ம எடுத்துக்கொண்டு அதுல சார் என்ன அதை போய் அத்தியாவசியம் இல்லைங்கிறீங்க? இல்ல அத்தியாவசியம் அப்படிங்கிறது இப்ப சாதாரண மக்கள் அன்றாடம் சாப்பிடுவதற்கு வேற, இது என்டர்டைன்மெண்ட் தான். இது இப்ப நீங்க அங்க சார் அது ஒரு வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் சார். அது எப்படி என்டர்டைன்மென்ட்ல வரும் உங்களுக்கு? ஆமா, மல்டிபிளெக்ஸ்ல போனா அது பாப்கார்னுடைய விலை 200-300 ரூபாய் இருக்கு இல்லையா? அது சாதாரண இல்ல சார், குறிக்கிறதுக்கு நீங்க மன்னிக்கணும். அதாவது இது மல்டிபிளெக்ஸ்க்குள்ள போனீங்கன்னா மட்டும் சொல்லலையே, இது மொத்தமாகவே பேக் பண்ணியிருந்தாலும் பேக் பண்ணலனாலும் உப்பையும் மசாலாவையும் கலந்தீங்கன்னாவே 5%ங்கிறாங்க. அதுதான் இப்ப உயர் ரக, அதாவது இது எதனால இந்த 18% உச்ச ஸ்லாப் வருது அப்படின்னா, இப்ப அது இந்த ஹை லெவல் ஆக்டிவ் இப்ப இந்த மால்ஸோ இல்லை இந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் போகும்போது தான் அதனுடைய அந்த ஸ்லாப் அப்படிங்கிறது உயருது. சாதாரண பாப்கார்ன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல ஒரு சேல்ஸ் டாக்ஸ் இருந்திருக்கும். அது அந்த காலகட்டத்தில் நமக்கு அது பிரைஸ்ல தெரிஞ்சிருக்காது. இப்போ அது ஜிஎஸ்டியுடைய வளையத்துக்குள்ள வந்திருக்கு. அப்படிதான் இதற்கு முன்பு டாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா அங்கங்க சிறிய இடங்கள்ல லோக்கலா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுல வேணா டாக்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம். பட் ஒரு தியேட்டர் அப்படின்னு இருக்கும்போது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்புமே அவர்களுக்கு அந்த சேல்ஸ் டாக்ஸ் இருந்திருக்கும். அந்த எல்லா விதமான அந்த உள்ளூர் வழிகள் எல்லாமே அதுல அப்ளை ஆயிருக்கும். அது நடைமுறையில இருந்ததா இல்லையாங்கிறது வேற விஷயம். பட் ஏதாவது ஒரு வரி அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அது இப்ப ஜிஎஸ்டியாக உருவெடுத்திருக்கு. இப்ப அந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே கோடிட்டு காமிச்ச மாதிரி அது ஒரு மிகப்பெரிய துறையாக வளர்ந்து கொண்டிருக்கு. இப்ப டிஜிட்டல் ஆன்லைன் இப்ப அந்த ஆப் மூலமாகவே நிறைய செகண்ட் ஹேண்ட் பரிவர்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாம் புது ஒரு துறைகளாக நம்ம வரும்பொழுது அந்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்க்க, அந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, கூடுமான வரையில நம்மளுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதான் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கும். அது 18% இருக்கலாமா, இல்லை 28 இல்லை 12 அப்படிங்கிறது அப்பப்ப மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கொண்டு அவங்க அதை நிர்ணயம் செய்வது வேற. பட் இதை கூடுமான வரையில நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கறது ஒரு ஆர்கனைஸ்டாக
ஒரு ஒழுங்கு நெறிமுறைப்படுத்தப்பட்ட பொருளாதாரமாக மாற வேண்டும் என்றால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எல்லா முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த வரி வளையத்துக்குள்ள வந்தாதான் 2 விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு, இந்த தனிநபர் வருமானம் அவர்களுடைய எனக்கு ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தும் கோபாலகிருஷ்ணன் சார். அதாவது நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. இது வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு பழைய கார் ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா இப்ப விக்கிறவங்க ஜிஎஸ்டி கட்டணுமா, வாங்குறவங்க கட்டணுமா? இல்ல, இப்போதைக்கு அந்த பர்ச்சேஸ் பிரைஸ்ல தான். அதாவது இப்ப நம்ம வாங்கும்போது அந்த ஜிஎஸ்டி எதனால வருது அப்படின்னா அந்த இன்டர்மீடியரி, அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஏஜென்சிக்கு நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் வரும். பட் அது வாங்கக்கூடியவர்கள் தான் அந்த ஜிஎஸ்டி அந்த வரி செலுத்தக்கூடிய விஷயம் வந்து வாங்கக்கூடிய தரப்புல இருக்கும், பையரோட எண்ட்ல தான் இருக்கும் அது. சார் இத இவங்க நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா சார் அந்த பொருளுக்கு உண்டான அது புதிதாக அந்த பொருளை வாங்கும்போது அந்த அந்த ப்ரொடக்ஷனு அந்த மேனுஃபேக்சரிங்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருத்தன் வரி கட்டி வாங்கிட்டான். வாங்கின பிறகு அவன் அந்த பொருளை பயன்படுத்திட்டு இருக்கிறவன் என்ன பண்றானா அந்த பொருளை விற்கிறான். நீங்க விற்கும் போது ஜிஎஸ்டி வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்னைக்கு செல்போனு, லேப்டாப்பு இதெல்லாம் இதே மாதிரி ஜிஎஸ்டி கட்டி தான் நம்ம வாங்குறோம். நீங்க நாளைக்கு இதே மாதிரி அந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்லயும் இதை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க ஒரு பொருள் ஒரு பொருள் உற்பத்தி செய்யறாங்க, அது விற்கிறாங்க, விற்கும் போது நம்ம பணம் கட்டிட்டோம். கட்டின பிறகு அதே பொருளை திரும்ப விற்கும் போது அதுக்கும் ஜிஎஸ்டி வாங்குறதுங்கிறது எப்படி சார் நியாயமானதா இருக்கும்? இல்ல, அது வந்து இரண்டு டிரான்சாக்ஷன் தானே. அது ஒரு பொருள், இப்ப ஒரு வீடை நம்ம வாங்குறோம், வீடு வாங்கும் போது ஸ்டாம்ப் டியூட்டிஸ் கட்டுறோம். திருப்பி அது இன்னொருத்தர் அது கை மாறும்போது இன்னொருத்தர் அது வாங்கும்போது அவரும் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த வீடுக்கு ஏற்கனவே ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கட்டியாச்சுன்னா அப்ப அவருக்கு இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா சார்? இது எப்படி சார் அசையும் சொத்து அசையா சொத்து ரெண்டுக்குமே எப்படி ஒரே மாதிரி இந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு வரும் சார்? பொருளாதாரம், இப்ப பொருளாதாரத்தை பொறுத்த அளவுல வந்து நமக்கு அந்த ஜிடிபின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு ஜிடிபி, ஒரு ஆண்டுக்கு ஜிடிபின்னு எடுத்தா அந்த ஆண்டுல நடக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸோடைய ஒட்டுமொத்த அந்த மதிப்பு தான் ஜிடிபி. அது வந்து பர்சன்டேஜ்ல நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தானே. இப்போ அந்த பொருள் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், அப்போ நான் ஜிஎஸ்டி இல்லையோ இல்லை ப்ரீ ஜிஎஸ்டியில் ஒரு ஏதாவது டேக்ஸ் கட்டியிருப்பேன். பட் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொருத்தர் அது வாங்கும் பொழுது அது எப்படி அந்த பொருள் வந்து இன்னொரு டிரான்சாக்ஷனாக உருவெடுக்குது சார்? இல்ல சார், எனக்கு இது புரியவே இல்லை சார். இப்போ கார் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தங்க வாங்குறாங்க சார், ஒரு 5 வருடங்கள் பயன்படுத்துறாங்க. 5 வருடங்கள் பயன்படுத்திய பிறகு அந்த காரினுடைய மதிப்பு உயர போறது கிடையாது. இப்ப வீடு வந்து நீங்க சொல்றீங்க வீட்டினுடைய மதிப்பு இல்ல சார், எனக்கு கொஞ்சம் பேச அனுமதிங்க, நான் தெளிவு பெறுவதற்காக தான் கேட்கிறேன். அதாவது நீங்க சொல்றது வீட்டினுடைய மதிப்பு உயர்கிறது சார், நிலத்தின் மதிப்பு உயர்கிறது, அதுக்கு நீங்க டாக்ஸ் வாங்குறீங்க, ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறான், ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை விற்கிறான், அது ஒரு 25 லட்சம் ஆயிருது, நீங்க அதுக்கு வரி வாங்கிக்கிறீங்க. ஆனா கார் ஒருத்தன் 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறான், ஆனா 5 வருஷம் கழிச்சு அதை வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு தான் விற்கிறான், அதனுடைய மதிப்பு 20 லட்சம் குறைஞ்சு போயிருது. நீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க டாக்ஸ் ஏற்கனவே நீங்க வாங்கிட்டீங்க. இப்ப அரசாங்கம் என்ன சொல்லுது, நான் நீ விற்க போகக்கூடிய 30 லட்சத்துக்கு நான் டாக்ஸ் 18% வாங்குவாங்க. இது எப்படி நியாயமானதா இருக்கும்? இல்ல, இப்ப ரியல் எஸ்டேட், இப்ப எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது எல்லாமே ஏறும்னு சொல்ல முடியாது. பரவலா ஏறும், அவ்வளவுதான். பட் அது வந்து குறைத்து விற்கக்கூடிய, அதான் சொல்றேன், இது வந்து இது லாபமோ அது குறைந்தது இல்லை, இது வந்து ஒரு பினான்சியல் டிரான்சாக்ஷன். இது ஒரு கார் நம்ம வச்சிருக்கோம், அடுத்த இன்னொருத்தர் அந்த காரை வந்து இன்னொருத்தட்ட போக போகுது அந்த காரு. அப்ப அது அவரை பொறுத்த அளவுல அது அவருக்கு புதிய கார், அவருக்கு இது ஒரு புதிய டிரான்சாக்ஷன் தான். அது எல்லாத்துக்குமே அதே தான். இப்ப வீட்டுடைய மதிப்பு குறைவது ஏறுறதுங்கிறது இல்லை. இப்போ ஒரு 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு வந்து நாளைக்கு யாராவது ஒருத்தர் 30 லட்சத்துக்கு விற்கிறார் அப்படின்னா அது அந்த மதிப்பு அவருக்கு குறைந்திருக்கு அப்படிங்கறதுனால அவர் ஸ்டாம்ப் டியூட்டிஸ் கட்டாம இருக்க போறதில்ல. அந்த புதிதாக வாங்கக்கூடியவர் சொல்றேன், என்ன மதிப்போ அதற்கு உண்டான அந்த வேல்யூ அவர் கட்டி தான் ஆகணும். அதனால இது உங்களுக்கு ரொம்ப இந்த அறிவிப்பு ரொம்ப அராஜகமானதா தெரியலையா? ஏன்னா 20 லட்சம் ரூபாய் இழப்புக்கு ஒருத்தன் ஒரு பொருளை விற்கிறான். இப்ப நீங்க இந்த டாக்ஸ் வாங்க போறது, இந்த 18% வாங்க போறது, நீங்க இவங்க ஸ்பிளிட் பண்ணி வாங்க போறாங்களா, ஒன்னு செல்லர்கிட்ட வாங்க போறாங்களா இல்ல பையர்கிட்ட வாங்க போறாங்களாங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியல. இது இப்ப யார் இந்த 18% கட்ட போறோம்? பையர் தான். இல்ல இது வந்து பையிங் எண்ட்ல தான் இருக்கும். அந்த புது ஜிஎஸ்டி வீடு வாங்குறவங்க கிட்ட சார், வீடு விக்கிறவங்க கிட்ட, வீடு விக்கிறவங்களும் கட்டுறாங்க, வாங்குறவங்களும் கட்டுறாங்களே.
இல்ல இப்ப அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கறது யாரு வாங்க போறாரோ அவர் தான், அவருடைய தலையில தான், பையரோட லைபிலிட்டி தானே இல்லையா இல்ல அது? சார், இப்ப ஒரு புதுசா ரூல் கொண்டு வந்தாங்க சார். அதுல வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. செல்லரும் இல்ல பணம் கட்ட வேண்டியது இருக்கு. அதுதான் இப்ப இதை பொறுத்த அளவுல அந்த காருடைய மதிப்பு அப்படிங்கிறது டிப்ரிஷியேட் ஆயிட்டு தான் இருக்கும். இந்த ஐடிவி அப்படிங்கிறது வருடத்திற்கு டிப்ரிஷியேட் ஆகும். பட் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த காரை கொடுத்து அதுல அவருக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ, அந்த காருடைய வேல்யூ என்னவோ, அந்த மார்க்கெட்டுடைய தற்போதைய வேல்யூ என்னவோ அதற்கு தான் அவர் விற்க போறாரு, அதை இன்னொருத்தர வாங்க போறாரு, அவ்வளவுதான். இதுல வந்து அவருக்கு 20 லட்சம் அதுல கம்மியா இருக்கு, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுதான் வாங்குறார். அந்த காருடைய மதிப்பு இல்ல எந்த வெஹிக்கிளுடைய மதிப்புமே வருடம் அந்த ஷோரூம். இல்ல சார், இந்த வரி விதிப்பு இது எந்த அளவு மோசமான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். நீங்க கார் வந்து செகண்டா ரீசேல் பண்ணும்போது அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. இந்த விலைக்கு தான் விற்கணும் அப்படின்ட்டு எந்த நிர்ணயமும் இங்க நம்ம கிட்ட கிடையாது. இப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற காரை ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கலாம். இப்ப 5 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு அவங்க வந்து 25 லட்சம் ரூபாய் கேஷா வாங்கிட்டாங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் அது. இப்ப இது எப்படி ஒரு சரியான ஸ்ட்ரீம்லைன் பண்ற ஒரு பிசினஸ் ஒரு சிஸ்டமா எப்படி இருக்கும் இது? இல்ல அது ஏன் இருக்கும் அப்படின்னா, இப்ப பெரிய நிறுவனம், இப்ப சின்ன லோக்கல் பிளேயர்ஸ் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அதனுடைய வேல்யூல குறைத்து அதை பில் பண்ணி அதை கேஷ் பண்ணி அதெல்லாம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பெரிய பிளேயர்ஸ் இப்ப நிறைய ஆப் பேஸ்டு செல்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்ப மார்க்கெட்ல. பேன் இண்டியா ஆபரேஷன்ல இருக்கு. அவங்களெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்க வந்து என்ன அதனுடைய வேல்யூ, அவங்க வந்து அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோடைய எக்ஸ்பர்டீஸ் எடுத்து அதற்கு உண்டான ஃபேர் வேல்யூ, ஒரு வண்டி வருது அப்படின்னா இதற்கு என்ன மதிப்பீடு கொடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க அசஸ் பண்றாங்க. இப்ப நீங்க சொல்ற இது வந்து லோக்கலா நிறைய கடைகள் இருக்கு, அந்தந்த ஏரியால இருக்கிறத, 2 வீலர் டீலர்ஸ் எல்லாம் இருக்கிறத, அந்த செகண்ட் ஹேண்ட் டீலர்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். அதுல இது போன்ற டாக்ஸ் ஹைட் பண்றது, இந்த வேல்யூ ஹைட் பண்றது நடக்கும். பட் ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு செக் இருந்துதான் ஆகும். ஓகே சார், ஓகே.